இந்த இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட நாங்கள் எல்லாம் எந்த கேள்விக்கணை எழுப்பப்பட்டாலும் அதற்கு அவ்வப்போது பதில் சொல்லி பழக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி தோன்றிய நாள் முதல். அதே வகையிலே நேற்றைய தினம் எடப்பாடி அவர்கள் தான் ஏதோ உத்தம புத்தரை போல அவரை நீதிமன்றம் நிரபராதி என்று விடுதலை செய்து விட்டதைப் போல பேட்டி அளித்திருக்கிறார். நடந்த விவகாரங்களை அவர் உண்மையை மறைக்காமல் சொல்லியிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் உயர் நீதிமன்றத்தில், அதாவது சென்ற அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவருடைய சம்பந்திக்கும் மற்றவர்களுக்கும் முறைகேடாக டெண்டர்களை கொடுத்ததில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் முறைகேடுகள் நடைபெற்றது என்று அதை விசாரிக்க வேண்டும் என்று விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதற்கு புகார் கொடுத்தேன். ஆனால் அந்த புகாரை அவர்கள் விசாரிக்காத காரணத்தினாலே உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அந்த வழக்கிலே நாங்கள் புகார் கொடுத்தும் இன்னும் விசாரிக்கப்படவில்லை என்று சொன்னவுடன் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி சொல்லுகிறார், சிபிஐ என்கொயரி நான் கேட்கவில்லை என்று உண்மை. அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்கவில்லை, இன்றைக்கும் சிபிஐ என்கொயரி கேட்கிறவர் தப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய வழக்கை நாங்கள் தொடர்ந்த போது நாங்கள் கேட்டதெல்லாம் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், அதாவது விஜிலன்ஸ் முறையாக விசாரிக்காத காரணத்தினால் தமிழக காவல்துறைக்கு உட்பட்ட எஸ்ஐடி எப்படி இன்றைக்கு சிபிசிஐடி இருக்கிறதோ அதே போல் எஸ்ஐடி என்பது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். அரசு தரப்பிலும் அவருடைய பதில் மனுவை போட்டார்கள். 2 பேருடைய வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இது இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை, இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ என்கொயரியை நீதிமன்றமே பிறப்பித்தது. நாங்கள் கேட்கவில்லை என்பது உண்மைதான். அன்றும் கேட்கவில்லை. அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன், அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை, இன்றைக்கும் கேட்கவில்லை. ஏனென்றால் சிபிஐ என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016 570 கோடி ரூபாய் நடு ரோட்டில் கண்டெய்னர் லாரியிலே பிடித்த பணத்தை இதுவரையில் ஏறத்தாழ 8 வருஷம் ஆகுது. சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டபோது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆச்சு. சிபிஐ இடத்துல நேரடியாக போய் நாங்கள் டெல்லியில் கேட்டோம். ஆனால் 8 வருஷம் ஆகிறது. அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்பதை இதுவரையிலே சொல்லவும் இல்லை. அதற்குள் எஃப்ஐஆரும் சிபிஐ போடவில்லை. இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள் சிபிஐயில் நிலுவையில் இருக்குது. ஆகவே தான் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் என்றால் துரிதமாக முடிக்க முடியும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தை விசாரிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணை மட்டுமல்ல, நீதிபதியினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறார்.